ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இன்னைக்கு வரைக்கும் பிலிஸ்திய அர்ச்சர்களும் சரி மக்களும் அந்த தாகோன் கோயிலுக்குள்ள போகும்போது படி மேல கால வைக்க மாட்டாங்க. ஏன்? அங்கதான் அவங்களுடைய கடவுளுடைய கைகளும் தலையும் வைக்கப்பட்டிருக்கு. எட்டியாலஜிக்கல் ஸ்டோரி. அது இன்னைக்கு ஏன் அவங்க பண்ண போறாங்க? இதனாலதான்பா. நான் சொல்றது பொய்யெல்லாம் இல்லை. அந்த எட்டியாலஜிக்கல் வந்து உண்மைக்காக சொல்லப்படுகிற ஒரு வலியுறுத்த செய்திகள். அனைவரும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோத்தில் இருக்கும் தாகோனின் வாயிற்படை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. அதே மாதிரி அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாய் தாக்கியது. இது வந்து இப்போ வந்து அப்படியே மேக்ரோ டு மைக்ரோ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ தாகோனுடைய சிலை அங்கே இருந்துச்சு, கீழே விழுந்துச்சு, எடுத்து மணி வச்சாங்க, மறுபடி கீழே விழுந்துச்சு, தலை தனியாக கால் தனியாக உடம்பு தனியாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டாங்க. இது வந்து கடவுளுக்கும் இல்லைங்களா? இப்போ அடுத்தது கடவுளுக்கும் மக்களுக்கும், மேக்ரோ டு மைக்ரோ. கடவுளுக்கே அப்படி ஆச்சுன்னா அவங்க மக்களுக்கு என்ன ஆகும்? சக்கரை 2:8 வந்து ஒரு அழகான வசனம் இருக்குங்க. அது வந்து ரொம்ப அழகான வசனம். நான் வந்து தப்பா சொல்றோன்னு தெரியல, வாசிங்களேன். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் என்றார். ரொம்ப அழகான வசனம் அது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சாமி வந்து இஸ்ராயல் மக்களை யாரா சொல்றாரு? நம்மளை கூட சொல்லலாம். என் கண்மணி நீயே, உன்னை மேலே எவனை கையை வச்சான் அவன் என் கண்மணியை தொடுற மாதிரி. நம்ம ஊரில் சொல்லுவான், டே கையை வச்சு பாடுறா என்ன நடக்குன்னு பார்ப்பான். வச்சிருவியாட நீ அப்படின்னு கேட்போம். சாமி கேட்குற நம்மளை வச்சு ரவுடி மாதிரி நின்று பேசுறாரு. பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா கேட்கும், எவடா அவன் என் பையன் மேலே கையை வச்சது? வீதியில் வச்சு நிற்கும். யாரா பிள்ளைங்க அடிச்சு விட்டாங்கனாக்க வீதியில் வச்சு கேட்கும். சாமி கேட்குறாரு. இஸ்ராயல் மக்களை வந்து எதிரிகள் வந்து சூறையாடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, தாக்குதல் வரப்போகுது. உங்களை கொள்ளையடித்தலை குறித்து நான் சொல்வது தான், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அதில் வந்து ரொம்ப அழகான வார்த்தை, நிறைய வசனம் இருக்குது. அந்த 2ஆம் அதிகாரத்தில் வந்து ஒரு 6-7 வாக்குறுதிகள் இருக்குது. படித்தோம்னாக்க பயப்பட மாட்டோம். அவ்வளோ அருமையான வாக்குறுதி அது. இந்த ஒரு சின்ன வாக்குறுதி மட்டும் இந்த காற்றினுடைய பின்னணியில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். கண் வந்து இந்த குழிக்குள்ளே இருக்குது, கண் குழிக்குள்ளே இருக்குது. ஒரு புருவம், அந்த கபாலத்துலேயே ஒரு குழியான பகுதியில், ஒரு பாதுகாப்பான பகுதியில், பதுங்கு குழியில் கண் இருக்குது. அந்த கண்ணுக்கு பாதுகாக்க புருவத்தினுடைய இமைகள், அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு. அதை தாண்டி இமைகள் இருக்குது. இமைகளுக்கு மேலே வந்து புருவம் இருக்குது, பாதுகாப்பு. இதில் வந்து இயற்கையாகவே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறை கண்ணு கொடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு பறக்குச்சுல, ஆட்டோமேட்டிக்காக மூளை கட்டளைன்னு அவசியம் இல்லை. அது மூளை கட்டளை இடாமையே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து காப்பாற்று கண்ணை. டக்குன்னு கண்ணம் போட்டு திருப்போம், விடுவோம். இது மூளைக்கு போய் கட்டளை வராது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. சுடுதண்ணி காலில் பட்டா கூட உதறது, இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ். தூங்கும்போது கொசு கடிச்சா கை அடிக்கும், மூளையிலிருந்து வராது, கையே வந்து சொல்லலாம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குது, அது இருக்குது. அதுக்கு இப்போ வெண்படலம் இருக்குது, கருப்பு படலம் இருக்குது, கண் மணி அங்கே இருக்குது. எவ்வளோ பாதுகாப்பாக பெரிய கோட்டை, கொத்தளம், வாட்ச் டவரு, இன்னர் போர்ட்டிகோ, பெரிய மதில் சுவர், அதை தாண்டி வந்து பாசறைக்கு உள்ள குழந்தை தூக்கிட்டு, இதெல்லாம் தாண்டி அந்த கண்ணை தொடரும். சாமி சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். என் கண்ணை தொடுறான், என்ன தொடுறான்னா சொல்லலை, என் கண் மணியை தொடுறான். இவ்வளோ பாதுகாப்பு, இயற்கையா, செயற்கையா, அனிச்சையா, இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கண்ணை தொடர்ந்து ரொம்ப அபூர்வம். அப்படி தொட்டான்னா அவன் என்னையே தொட்ட மாதிரி அவன் இருப்பானான்னு சாமி கேட்குறாரு. சாமி வந்து விழித்தில் ஆயனா, நேயனா, ஆசிரியனா, போதகரா, மருத்துவரா, குணப்படுத்துறா, மீட்பரா எல்லாம் பார்க்குறாங்க. இந்த சக்கரை 2:8 நான் சொல்கிறது சரியான்னு சொல்லலை, கடவுள் வந்து ஒரு ரவுடியாக பார்க்குறாங்க. ஒரு லோக்கல் டான் மாதிரி பேசுகிறாரு.
அவ்வளோ பாசம் பிள்ளை மேலே, இவ்வளோ பாசம். உன் மீது கை வைக்கிறோம்னு என் கண்ணின் மணியை தொடுகிறான். இவ்வளோ அருமையாக சொல்வார். அது இன்னொரு அந்த 2:5 வந்து அழகாக ஒரு வார்த்தை வரும். உன்னை சுற்றி நான் நெருப்பு சுவராய் சூழ்ந்து கொள்வேன். வால் ஆஃப் ஃபயர், நெருப்பு சுவராக சுற்றுக்குவேன். எருசலேமுக்கு வந்து அழகே வந்து அந்த மதில் சுவர் தான். அந்த மகிழ் சுவர் இடிஞ்சு போச்சு, எதிரிகள் உள்ளே வந்துட்டாங்க, கொள்ளடிக்கப்பட்டது நகரம். சாமி சொல்கிறார், நீ பாதுகாப்பு இல்லை, பலன்னு நினைக்கிறியா? உன்னை சுற்றி நெருப்பு சுவராய், வால் ஆஃப் ஃபயர், நெருப்பு சுவராக இருக்குவேன். கல்லில் வச்சா ஈட்டியில் போட்டு குத்தி உடைப்பாங்க, மண்ணில் கட்டினாக்க பொல பொலன்னு உள்ள வைப்பாங்க. நெருப்பு வளையமாக இருந்தால் யார் உள்ளே போக முடியும்? தொட்டாம எரிஞ்சிருவான். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சகரியா 10 கொடுக்குற வாக்குறுதி வந்து ரொம்ப அழகு. அதுவும் 10ஆம் வசனம்னு நினைக்கிறேன். உன் மத்தியில் நான் வந்து குடிகொள்வேன், உன் மத்தியில் நான் வந்து குடிகொள்வேன்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 2ஆம் அதிகாரம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு செய்தி. அது போஸ்ட் எக்ஸிலிக் நாடு கடத்துக்கு பின்பாக எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு புத்தகம். வல்லமையான புத்தகம், வல்லமையான செய்திகள் தாங்கி வர்றது. அதே போன்ற ஒரு காட்சிக்கு அதை பார்க்குறோம். அது சிலை வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, கழுத்து தனியாக இருக்குது, கை தனியாக இருக்குது, உடம்பு தனியாக கிடக்குது. சாமிக்கே அப்படி ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஆசிரியர் வந்து அப்படி நாசுக்க சொல்லிட்டு போறாரு. அது வந்து ரொம்ப அதில் வந்து ஒரு நையாண்டி இருக்குது, அதில் வந்து ஒரு நக்கல் இருக்குது. அதை பார்ப்போமே வந்து அது இப்போ வந்து தாகோனின் அஸ்தோத்தில் உள்ள தாகோனின் கோயிலுக்குள்ள இது நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ வந்து வாசிங்களா 6. அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது. அஸ்தோத்து வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார். இப்போது அவங்க பேசிக்கிறாங்க. இஸ்ராயலின் பெரியவர்கள் வந்து இஸ்ராயல் மக்களுக்கு போருக்கு பின்பாக ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரி இந்த மூலக்கட்டிகள் வாதை வலி வருத்தம் இருக்கும்போது பிலிஸ்தீனின் தலைவர்கள் ஒன்று கூடுறாங்க, ரிவ்யூ பண்றாங்க. என்னாச்சு? போர்ல ஜெயிச்சிட்டோம், உடன்படிக்கை வேலையை 10ஓடு பண்ணணும், அதையும் கைப்பற்றி வந்துட்டோம், ஆனாலும் வியாதியில் வருத்தத்தில் தடுமாறாங்களே மக்கள், என்னாச்சு அப்படின்னாங்க. உடன்படிக்கை வேலை வந்துதான் இருக்கலாம், அதை காத்துக்கு அனுப்பி விட்டுருங்க. இங்கே தான் தாகோனுடைய சல்லை இருக்குது, கோயில் இருக்குது, கடலுக்கு அவங்களும் சண்டை வருதாட்டுங்குது. காத்துன்ற நகரத்துக்கு, அதுவும் வந்து ஒரு அழகான நகரம், பிலிஸ்தீன் நகரம். காத்துலேருந்து தான் வந்து இவர் வருவார், கோலியாத் வருவார். அது 17ஆம் அதிகாரம் நம்ம சந்திப்போம். காத்து நகரத்துக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அது வாசிப்போமே. அஸ்தோத்தின் மக்கள் இவ்வாறு நிகழ்வதை கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்முடைய இருக்கலாகாது, ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர். அவர்கள் இஸ்ரேலின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பதில் உரைத்தனர். அவ்வாறே இஸ்ரேலின் கடவுளது பேழையை எடுத்துச் சென்றனர். எபினேசர்ல இருந்துச்சு, அங்க ஒன்றும் ஆகல. இது பிலிஸ்தீன் கைவசம் வந்துச்சு, அஸ்தோத்துல வச்சாங்க, தாகோனுடைய ஆலயத்துல வச்சாங்க. ஆலயம் சின்னவண்ணமாகினது, சிலைகள் வந்து நொறுங்கி போனது, மக்களுக்கு மூலக்கட்டில வத்தி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இங்க இருந்துதான் பிரச்சனையா, காத்துக்கு அனுப்பி விட்டுரு. அவங்க வந்து அந்த இறைவனுடைய உயரிய நிலையும் அவருடைய மாட்சியையும் அவள் நினைத்து பார்க்கல. இங்க இருக்குது, இந்த ஊர்ல பிரச்சனை இருக்குது, அந்த ஊருக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்றாங்க. அப்ப அங்க போகுது. ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, அவருடைய கோபமோ அவருடைய வல்லமையோ வந்து எளிதில் அவ்வளோ புரிஞ்சுக்கல. ஆனால் எங்கே போனாலும் அந்த பிரச்சனை வரக்குள்ள தான் உணர்றாங்க, ஐயோ வேண்டவே வேண்டான்னு. நம்ம வந்து புலிவாலை பிடிச்சோம், பொம்பளை மாட்டிக்கிட்டோம், நம்ம சரண்டர் ஆகிறது தான் பெஸ்ட்டு. அது வந்து கடைசியில் வருவாங்க. ஆசிரியர் வந்து அப்படியே நையாண்டியா நக்கலா உள்ள சொருகி அஸ்தோத்துலேருந்து காத்துலேருந்து எக்ரோன்லேருந்து போதும் அனுப்பி விட்டுருவா, வேணாம்டா சாமி, அந்த நிலைக்கு வருவாங்க. அது வந்து ஆசிரியர் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு நையாண்டியா ஒரு நக்கலோட சொல்லி அது சொல்ல வந்த கருத்தை வந்து ஒரு விளையாட்டாக சொன்னாலும் கூட அதில் அடங்கியிருக்க ஒரு இறையில நம்மளை கண்டுகொள்ள அழைக்கிறார். அதான் முக்கியம். வாசிப்போமே. அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது. அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார். அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள். எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேழையை திருப்பி அதன் இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள், எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தனர்.
இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள். அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இது வந்து ஆசிரியருடைய குறியீடு வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அந்த பகுதியினுடைய நேர்த்தி நமக்கு நல்லா புரியும். அதாவது வந்து உடன்படிக்கையின் பேழை இஸ்ராயலின் கூடாரத்துக்கு வந்தபோது ஆரவாரம் கூச்சல், நிலம் அதிர்ந்தது. 2 மைலுக்கு அப்பால் இருந்த அபேக்கில் இருந்த பிலிஸ்தர்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய பேழை இருக்கிறனால அவங்க ஆரவாரம் பண்றாங்கன்னாங்க. அதே பேழை இஸ்ராயல்கிட்ட இருந்து பிலிஸ்தர்கிட்ட வருது. அவர்கள் வந்து அதை வச்சிருக்க கூடாது, கைப்பற்றிட்டோம், ஜெயிச்சிட்டோம், உங்கள் கடவுள் வந்து எங்க கடவுள் கீழே என்று சொல்லி தாகோனுடைய கடவுள் பக்கத்தில் போய் வச்சாங்க. துளி கூட நெருங்க முடியாதுன்ற ஆசிரியர் அப்படியே அடுக்கடுக்கா அஸ்தோத்துலேருந்து காத்துலேருந்து எக்ரோனுக்கு வரும்போதே அவன் அலறான், நோ 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 எங்களை கொள்ளடிக்க வரீங்க. வந்தப்ப மக்கள் இறந்தார்கள், மூலக்கட்டிலும் பாதிக்கப்பட்டார்கள். அவருடைய கூக்குரல் விண்ணை எட்டியது. அந்த கூடாரம் வந்து இஸ்ராயலுக்குள்ள வரும்போது நிலம் அதிர்ந்தது. இங்கே உடன்படிக்கையின் பேழை பிலிஸ்தீன் பாளையத்தில் இருந்தபொழுது, அவருடைய பக்கத்தில் இருந்தபோது அவருடைய கூக்குரல் அழுகுரல் காணுடைய வல்லமையினால் தாக்கப்பட்டு வருகிற அழுகுரல் விண்ணை எட்டியது. ஆசிரியர் அழகாக கம்பேர் பண்ண பாருங்க, அங்க என்னாச்சு இங்க என்னாச்சு, அங்க எப்படி இங்க எப்படி அழகா சொல்றார். அந்த அஸ்தோத்திலிருந்து காத்துலேருந்து எக்ரோன் மக்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க, பா இது வந்து நகரை சார்ந்த பிரச்சனை இல்லை, மனிதரை சார்ந்த பிரச்சனை இல்லை, கடவுளை சார்ந்த பிரச்சனை, அங்கேயே அனுப்பிடுவோம். அது அவங்களுக்குரியது. ஆண்டுடைய மாட்சி அகன்று விட்டதுன்னு அங்க சொன்னாங்க. ஆண்டுடைய மாட்சியை நிலைநிறுத்துவோம். அது யார் நிலைநிறுத்துவா? சாமுவேல் வருவாரா, சவுல் வருவாரா, இல்லை போர்கள் வருவாங்களா, படையவர் வருவாங்களா? இது ஏன் போர் நானே போராடிக்கிறேன். ஒஃபனி இல்லை, பினகாஸ் இல்லை, அவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே போராடிக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் குற்றவியலில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரே கைது கூண்டது தனக்காக வாதிட்டு கொள்ளலாம். ஒரு சில காட்சிகளில் நம்ம வழக்கு மன்றங்களை பார்த்துருக்குறோம். அவரே பேசி, அவரே வாதம் பண்ணி, அவரே விசாரணை செஞ்சு, அவரே தன்னை விடுவித்துக் கொள்வார் இல்லைங்களா? நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில காட்சிகளில். அது வந்து இங்கே அதான் பண்ணுறாரு, நானே பார்த்துக்கிறேன்பா, அது அஸ்தோத்தா, காத்தா, எக்ரோனா, சிலையா, நான் பார்த்துக்கிறேன். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த காட்சிகளில் யாரு ஹீரோ? கடவுள் மட்டுமே, உடன்படிக்கை வேலை மட்டுமே, அவரே பார்த்துக்கிறார். பழைய பாடல் ஒன்று இருக்குது, வல்லவர் நல்லவர் போதுமானவர். எனக்கு ரொம்ப நாளா யோசனை, இந்த போதுமானவர்னா என்ன அப்படின்னு ஒரு கேட்பேன். எனக்கு வந்து யோசிப்பாங்க, வல்லவர் ஓகே, நல்லவர் ஓகே, போதுமானவர் சோறு போடும்போது போதும் 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 அப்படிம்போம். ஏன் இவ்வளோ இருக்குதுப்பா, போதும், இதுக்கு மேலே வேணாம்ப்பா. அவர் போதும். படையோ படை வீரரோ ஈட்டியோ அம்போ அவரை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு மகிமை தரணும் அவசியம். அவர் இஸ்ராயலின் மாட்சி, அவர் போனால் அவங்க பலம் தான் போவோம், அவருடைய பலம் போகாது. அழகா இருக்குது அந்த பலம் என்பது அந்த கடவுள். இப்போ வந்து இது வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இது வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஆசிரியர் புகுத்துறார். என்னன்னாக்க அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் வந்து ஒரு என்னன்னாக்க ஒரு நாடு ஒரு கடவுளை சார்ந்தது, அந்த கடவுள் அந்த மக்களால் வாழ்வார், ஒருவேளை இந்த மக்கள் அழிந்து போனார்கள், அந்த கடவுள் அழிந்து போவார். இப்ப தீர் சீதோன் அந்த நாடுகளும் இஸ்ராயல் பபிலோனியர்களினால் இஸ்ராயலரை போலவே நாடு கடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு தீர் சீதோன் இல்லை, அந்த அவருடைய கடவுள்களும் இல்லை, அந்த இனம் அழிக்கப்பட்ட பொழுது அவருடைய கடனும் இல்லை. ஆசிரியர் மாற்று கலாச்சாரத்தை இங்க சொல்றாரு. இஸ்ராயலிடமிருந்து இறைவன் வெளியே போனார், மக்கள் இல்லை, மக்கள் தோற்று போட்டார்கள், வீழ்ந்து போனார்கள். கடவுள் அழிஞ்சிருக்கணும் இல்லை, அழிய மாட்டார். உண்மை கடவுள் வாழ்வார். மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் வாழ்வார். அவர் வாழும் கடவுள், வல்லமையின் கடவுள், அவர் போதுமான கடவுள். ஆசிரியர் வந்து அழகான ஒரு குறியீட்டை சொல்றார். இவங்க வந்து போராடிதான் சாமியை காப்பாற்றணும்னு கிடையாது, அவர் போராடிக்குவார், அவரே ஜெயிச்சுக்குவார், அவர் வெற்றியின் கடவுள், போதுமானவர். பயங்கர சாமி. அதுதான் வந்து ரொம்ப சும்மா ஒரு அழகான ஒரு கருத்து. ஒரு மாற்று கலாச்சாரம் என்னத்தோட இந்த அல்டர்னேட்டிவ் தியோடிசி அப்படிம்பாங்க. இறையியல் பற்றிய செய்திகள் வந்து தியோடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அல்டர்னேட்டிவ் தியோடிசி, ரெவல்யூஷனரி தியோடிசி. இதை வந்து எரேமியா புத்தகத்தில் இன்னொரு அழகான செய்தியாக இருக்கும். நான் பிற்பாடு வந்து சாமி கிருபை கொடுத்தாருன்னா அதையும் விலைக்கு சொல்கிறேன். கடவுள் அழுவார், காட் வீப்ஸ், அழுவார். இந்த கடவுளை அழுவுறது. செங்கடலை கிழித்து போட்டவர், வானத்தை கிழித்து மண்ணாவை பொழிந்தவர், பாறை உடைத்து தண்ணீர் தந்தவர், பகலில் மேகத்துணாய் இருந்தவர், இரவில் நெருப்புத்துணாய் இருந்தவர், காடைகளை தந்து போஷித்தவர், ஒற்றை வார்த்தையினால் கடலை விரித்து கட்டாந்தரையை மாற்றி மக்களை எழுதி அந்த வல்லமையான கடவுள் ஏன் அழுவணும்? அழுறாரு இல்லைங்களா?
எரேமியா புத்தகத்தில் 4 இடங்களில் கடவுள் அழுவதை பற்றி செய்தி சொல்கிறது. ஓசை புத்தகத்திலும் கடவுள் அழுவதை பற்றி சொல்கிறது. அழும் கடவுளை காட்டுகிறார். அந்த விவிலிய ஆசிரியர்கள் ஒரு அழகான ஒரு இறையில் முன்பாக படம் வைக்கிறாங்க. மக்கள் அழுறாங்க, கடவுளும் அழுறாரு. அருமையான ஒரு காட்சி அந்த விவிலியம் காட்டுகிற ஒரு கடவுளுடைய பன்முகத்தன்மையை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ வல்லமையான ஒரு கடவுள், இவ்வளோ வல்லமையான கடவுள், உண்டாகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையினால் சூரியனை சந்தனை கொண்ட கடவுள். மக்கள் அழுகிறார்கள். எருசலேம் நகரம் தரைமட்டமாக்கப்பட்டது. பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள். குழந்தைகளை பாறை மீது அடிக்கிறார்கள். கை சங்கிலிகள், விலங்குகளால் 700 மைல்கள் தொலைவுள்ள பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறாள். அழுகை, புலம்பல், ஒப்பாரி. கடவுள் அழுகிறார். இந்த கடவுள் தான் தண்டனை வரப்போகிறது, டெரர் அரவுண்ட் என்று ஒரு அச்சுறுத்தலை எரேமியா வழியாக கொடுத்தார். இந்த கடவுள் தான் நேபுகாத்நேசர் என் ஊழியன், அவனை கொண்டு உன்னை திருத்துவேன்னு சொன்னாரு. மக்கள் அழும்போது அவர் அழுகிறார். பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கான்செப்ட். அந்த பிற்பாடு நம்ம சொல்லுவோம், அது சான்ஸ் கிடையாது சொல்லுவோம். எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, வல்லமையான கடவுள், நல்லவர், போதுமானவர். அவருக்கு அவரே போதும், அவர் நமக்கு போதும் இல்லைங்களா? அதான் ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அது அஸ்தோத்தா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், அல்லது எக்ரோனா இருக்கட்டும், அவர் போதும். அவர் ஒன் மேன் ஆர்மி, அவரே படை, அவருக்கு படை தேவையில்லை. இதை நம்ம மறந்துடும் நிறைய சமயத்தில். ஏதோ நம்முடைய புகழ்ச்சியினால, நம்முடைய துதியினால அவரை உயர்த்தி பிடிக்கிறோம், நம்முடைய துதியினால தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். அந்த திருப்பள்ளியுடைய நற்கருணை மன்றாட்டில், நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமக்கு ஏற்றம் ஏற்படாது, எனினும் எங்கள் மீட்புக்கு பயன்படுகிறது. ரொம்ப அழகான வார்த்தை, பியூட்டிஃபுல் தியாலஜி. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்முடைய துதிக்கும் ஆராதனைக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுப்போம். நம்ம ஜெபிக்கிறதுனால, நம்ம துதிக்கிறதுனால தான் கடவுள் வாழ்றாரு, அதனால தான் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய துதியும், நம்முடைய புகழ்ச்சியும், நம்முடைய ஆராதனையும் நாம் மீட்படைய பயன்படுகிறது. நமக்கு தான் பயன், அவருக்கு பயன் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பக்தியெல்லாம் நேரிய பக்தியாக, உண்மையான பக்தியாக, பொருள் உணர்ந்த பக்தியாக மாறும் என்பது இந்த பகுதியில் நம்ம கற்றுருக்கிற அழகான பாடம். பாருங்களேன், வான் மட்டும் எழும்பியது. தந்தை அவர்களே, கடந்த பகுதியெல்லாம் எனக்கு அதை இதை என்று ஒரு சில கேள்விகள் எல்லாம் இருந்தது. இன்று கடவுளை பற்றி, அவரே போதுமானவராய் இருப்பதை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. அவருடைய செயலை கண்டு வியப்பு தான் வருகின்றது. இவருக்கு நிகர் யார்? மிக்காயேல். இவரை போன்றவர் யார்? இவரை போன்ற நல்ல வார்த்தை யார்? இவர் போதுமானவர் என்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்வது கேட்கின்ற பொழுது, இன்னும் சற்று பேச மாட்டாரா ஆண்டவரை பற்றி? இன்னும் ஆண்டவர் பேசணும், நாம பேசுறதை விட அதை விலக்கி சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா சாமி? அப்படி ஆசையா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கும் அதே ஒரு ஆர்வம் பற்றி எறிந்திருக்கும். இந்த இறை அன்பு, இறை பற்று, இறை ஆர்வம் உங்களையும் எங்களையும் எல்லோரிலுமே பற்றி எறிவதாக ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. தந்தையவர்களே, இந்த 5ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களை சொல்லியமைக்க மிகவும் நன்றி. இனி இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 5ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அழகான பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 5. பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர். அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். ஆனால் அதன் தலையும் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன. அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது. ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோதில் இருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. அஸ்தோதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது. அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார். அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது
இஸ்ரவேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருத்தலாகாது. ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர். அவர்கள் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர். அவ்வாறே இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை எடுத்துச் சென்றனர். அதை அங்கு எடுத்துச் சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது. அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார். அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர், எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள். எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை திருப்பி அதனிடத்திற்கே அனுப்பிவிடுங்கள், எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள். இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள். அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டுடைய கை ஏன் நம்ம விட்டு போக மாட்டேங்குது, வன்மையா வதைக்குது அப்படின்றதுக்கான விடையும் உங்களுக்கு தெரியுன்றாங்க. ரொம்ப அழகான ஒரு கருத்து. இந்த அர்ச்சகர்கள், குறிசொல்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற கலாச்சார பின்னணியிலிருந்து வருகிறவர்கள். ஆனால் அவங்க சொல்கிற கருத்து ரொம்ப அழகான கருத்து. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பிலிஸ்தர்கள் பேசுகிறாங்க. கோலியாத்து பேசுகிறா, அப்படி இவங்க பேசுகிறாரு. நிறைய இடத்துல பிலிஸ்தர்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி தான் மிக நீண்ட பிலிஸ்திய உரையாக முழு விவிலியத்திலும் காணப்படுகிறது.